அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பினாக்கிள் ட்ரேட்ஸ் போஸ்ட் மார்க்கெட் மற்றும் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அனலிசிஸ். வழக்கம் போல நம்ம லெவல் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்றுக்கு லெவல் ஷேர் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அது இன்னைக்கு எங்கே சப்போர்ட் எடுத்துச்சு, எவ்வளவு டார்கெட் அந்த மாதிரிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம நாளைக்குரிய லெவல் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதுபோக இன்னைக்கு 2 வீடியோ போடுறேன். இது வந்துட்டு லெவல் டிஸ்கஷன். ஒரு 8 மணி இல்லை 8:30 மணிக்கு இப்போ நம்ம லெவல் கொடுக்குறோம். இந்த லெவலை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறது, ஏன்னா நம்ம லெவல் கொடுத்துட்றோம், எங்கே என்ட்ரி எடுக்கணும், எப்படி எக்ஸிட் பண்ணணும், மேனுவலாக, அதாவது ஆட்டோ ட்ரேடிங் இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணணும் இல்லையா, அது எப்படி நடக்குதுன்னு. அதுக்கு வந்துட்டு ஒரு வீடியோ, ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போட்டுடலாம். ஓகேங்களா? டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், நாங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ நாங்கள் ப்ளே பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே. இன்றைக்கி ஆக்சுவலாக நாங்கள் ஆட்டோ ட்ரேடிங் பண்ணலை. ரீசன் வந்துட்டு இந்த எக்ஸ்பைரி அன்னைக்கு ஒலட்டைல் மூவ் இருக்குங்கிறதுனால பண்ணாமல் இருந்தோம். பட் இங்கே நல்லாவே மூவ் ஆச்சு. சம்டைம்ஸ் அப்படி ஆகிறதுனால செக் பண்ணுறதுக்காக நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். ஓகே, டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பன் பார்த்தீங்கன்னா 25,260. அப்போது இது வந்து நார்மல் தான். நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம், 25,270க்கு கீழே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா, இதில் நிஃப்டி ஃபியூச்சர் ஸ்பாட் கிடையாது, க்ளோஸ் வச்சதுன்னா செல் ப்ளோ ஸ்டேபிள் ஆகுது. அப்போ லெவல் மார்க் பண்ணுற பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 25,270. ஓகே, அப்போது இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் இங்கே ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே போல கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. அதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் 25,239 சொல்லியிருந்தோம். அதை மார்க் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டார்கெட்டு ரெண்டாவது கேண்டிலே அடித்து மறுபடியும் அடுத்த கேண்டில் பிரேக் பண்ணிச்சு. செகண்ட் டார்கெட்டாக 25,181 இன்னைக்கு ரீச் பண்ணிச்சு. எக்ஸாக்டாக பாருங்கள், 25,179.70 தான் லோ. 181 சொல்லியிருந்தோம், 170 தான் லோ. ஓகே, இது ஒன்று நடந்தது இல்லைங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், இது ஒரு செல் ப்ளஸ் நார்மல் செல் ப்ளஸ் ஸ்டேபிள் ஆகுது, 2 டார்கெட் அச்சீவ் பண்ணுது. அப்புறம் அகைன் நார்மல் பையை போருக்கு இல்லைங்களா, 25,203. அது கலர் மாற்றிக்கலாம், கலர் மாற்றினா இன்னும் கொஞ்சம் பிளாக் மாற்றிக்கலாம். 25,203 அது ஒரு பையை போர் சொல்லியிருக்கிறோம், அது இங்கே இருக்குது. அப்போது அந்த க்ளோஸ் வச்சது இந்த கேண்டில், கரெக்டாக க்ளோஸ் வச்சது இந்த கேண்டில் இங்கே க்ளோஸ் வச்சுட்டு அதோட ஃபஸ்ட் டார்கெட் 25,223 இங்கே இருக்கும். இது ஆல்ரெடி அடிச்சிருச்சு. செகண்ட் டார்கெட் 25,292 போல், பட் 255 வரைக்கும் தான் போக முடிஞ்சது. பட் நம்ம டார்கெட் 20 பாயிண்ட் தான் வைக்கிறோம். அந்த 20 பாயிண்ட்டுங்கிறதுக்கு இந்த இடத்துல ஈஸியாகவே அடிச்சிடும். இன்றைக்கி மார்க்கெட் மொத்தமாகவே மூவ் ஆனது இவ்வளோ தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25,143க்கு கீழே தான் செல் பிலோ, பட் 25,143லாம் போகலை. ஸோ நம்ம சொன்னதுபடி ஒரு நார்மல் செல் பிலோ 2 டார்கெட்டு, நார்மல் பையை போல் ஒரு டார்கெட் அடித்து இன்றைக்கி மார்க்கெட்டு க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஏன் இன்றைக்கி இதை எப்படி போட்டேன், டெய்லி சிக்னல் இருக்குமே அப்படின்னா, சிக்னலுக்கு முன்னாடி நம்ம இது ஒரு சொல்லிக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் இது போட்டது. சாரி, இதான் இந்த ஜென்ரேட்டருக்கு பையை போல் ஸ்டேபிளாக இருக்குது. செல்பில் ஆக்சுவலாக ஏன் ஸ்டேபிள் ஆகலை, நேற்றுக்கு செல்பில் இருந்திருக்கும், அதனால் செல்பில் இங்கே ஸ்டேபிள் ஆகாமல் இங்கே ஸ்டேபிள் ஆகிருக்கும். மறுபடியும் ஸ்டேபிள் ஆகி இல்லை, இந்த செல்பில் உள்ள அந்த செல்பில் மட்டும்தான் அது ஸ்டேபிள் ஆகலை. ரீசன் 2 ரீசனு, அதான் நான் சொன்ன மாதிரி அது நேற்றுக்கு செல்பில் கண்டினியூ ஆகி இன்றைக்கி இங்கே வரைக்கும் அது போயிருக்குது. ஓகே, இப்போ மார்க்கெட்டோட க்ளோஸ் 25,170 க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த க்ளோஸில் இருந்து நாளைக்குரிய லெவல் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிடலாம். டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நாளைக்குரிய லெவலை வச்சுட்டு எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம் அடுத்த வீடியோ. இந்த வீடியோ இல்லை, இதோட கண்டினியூஷன் வீடியோ அடுத்து போடுறோம், தனியாக போடுறோம். ஓகே, இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நாளைக்கோட நார்மல் செல் பிலோ அப்படிங்கிறது
நார்மல் செல் பிலோங்கிறது 25,240க்கு கீழே இருக்குது. ஆல்ரெடி மார்க்கெட் 25,170ல இருக்கு. கேப் அப்லே ஓப்பன் ஆச்சுனாலும் 70 பாயிண்ட் கேப் அப்லே ஓப்பன் ஆச்சுனா அங்க ரிட்டர்ன் ஆயிரும். அதான் 25,240க்கு கீழே செல் பிலோ. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,225. அடேங்கப்பா! 15 பாயிண்ட் தான் இருக்குதா? சரி. அதுக்கு அடுத்தது 25,168. இது செகண்ட் டார்கெட். அதுக்கப்புறம் கேப் அப் செல் பிலோ. கேப் அப்ல இதை விட கேப் அப்ல ஓப்பன் ஆயிடுச்சுன்னா 70 பாயிண்ட்டையும் தாண்டி ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அதோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா 25,350க்கு கீழே இருக்கு. அதோட டார்கெட் 25,335. 15 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் டார்கெட் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. 25,278. அதுக்கு அடுத்தது நார்மல் கேப் டவுனாக இருந்ததுன்னா 25,130. அது கீழே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் ஸ்டேபிள் ஆகணும். அதோட டார்கெட் 25,115. 25,058. ஓகே. எக்ஸ்ட்ரீம் கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா 25,020க்கு கீழே செல் பிலோ. 25,000 உடைக்கணும். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் 24,980. 24,920. இது செல் சைடு. ஓகே. அடுத்தது பை சைடு பார்த்துடலாம். சாரி. நார்மல் பை அபோவ் அப்படிங்கிறது 25,190ல இருக்குது. அதோட டார்கெட் 25,209. செகண்ட் டார்கெட் 25,262. அதுக்கு அடுத்தது கேப் டவுன் செல் பிலோவா இருந்ததுன்னா 25,080ல சப்போர்ட் எடுக்கும். அதோட டார்கெட் 25,099. செகண்ட் டார்கெட் 25,152. அதுக்கு அடுத்தது நார்மல் கேப் அப் அப்படிங்கிறது ஓப்பன் ஆச்சுன்னா 25,300க்கு மேலே தான் பைய போகும். அதோட டார்கெட் 25,319. செகண்ட் டார்கெட் 25,372மாக இருக்கும். அதுக்கு அடுத்தது எக்ஸ்ட்ரீம் கேப் அப். ரொம்ப கேப் அப் ஆச்சுன்னா அது எக்ஸ்ட்ரீம் கேப் அப் ஏன் சொல்கிறேன்னா சம்டைம்ஸ் போன மாதம் 2 நாள் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ லெவலே தெரியாமல் போயிடக்கூடாதுக்காக தான் இதையும் ஷேர் பண்ணிடுறேன். 25,410க்கு மேலே தான் பைய போகும். அதோட டார்கெட் 25,450. 25,510. இதுதான் லெவல். ஓகேங்களா? லெவல் நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு சிலர் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. டவுட் இருக்குது எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த லெவலை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் நம்ம போடுவோம். சரிங்களா? அடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக நம்ம இதை நோக்கி ஒரு பெரிய டீம் ஃபார்ம் பண்ணிட்டோம்னா இது இன்னும் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிடலாம்.
தேங்க் யூ. நாளைக்கு சந்திக்கலாம்.